சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பௌர்ணமி ஆனால் என்ன தீபம் ஏற்ற வேண்டும், பௌர்ணமி அன்று என்ன தீபம் ஏற்ற வேண்டும், என்ன தீபம் ஏற்றினால் அது நமக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னும், பௌர்ணமி அன்று இந்த முறையை செய்வதனால் நமக்கு பொருளாதார கஷ்டங்கள் வராது அப்படிங்கிற ஒரு விஷயமும், பௌர்ணமி என்ற அந்த நிறைவான நாளில் நாம செய்ய வேண்டிய சில கோவில் முறைகள் பற்றியும் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பௌர்ணமி என்பது அழகான முழு நிலவு அப்படிங்கிற விஷயம், சந்திரனின் முழு ஆதிக்கம் பெற்ற அந்த நாள்ல நாம் செய்ய வேண்டிய முறைகளை அழகாக திருத்தமாக ஆன்மீகமாக ஆழ் மனதில் கொண்டு அந்த நிறுத்தி அந்த விஷயத்தை செய்தாலே போதும், நாம் அதை நிறைவு செய்த விஷயமாக மாறிவிடும். அந்த அளவுக்கு அந்த பௌர்ணமி நாளுக்கு ஒரு தனி மகத்துவங்கள் உண்டு. பூமியில் அமர்ந்து பூஜைகள் செய்தாலும் வானம் பார்த்து கொண்டிருக்கும். வானத்தை தந்தையாக நினைத்துக் கொள்ளலாம், பூமியை தாயாக நினைத்துக் கொள்ளலாம். நமக்கு உட்கார இடம் கொடுக்கும் அந்த தாய் மடி மீது அமர்ந்து செய்யும் எந்த செயலும் நன்றாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு தாயின் ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது, தந்தையின் கருணை இருக்கும் பொழுது, நீங்கள் செய்யும் எந்த விஷயமாக இருந்தாலும் பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பி நீங்க தாராளமாக செய்யலாம். இப்ப இந்த விளக்கு எப்படி ஏற்ற வேண்டும், பௌர்ணமி என்று இந்த விளக்கு ஏற்றினால் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்க உயர போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு எடுத்துக்கோங்க. இது மூன்றையும் சரி விகிதமாக நன்றாக கலந்து ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது கண்ணாடி டம்ளர்ல வச்சு அதன் மேல் ஒரு பின் வச்சிருங்க. சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, அதை மூடியவாறு தான் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க அந்த பௌர்ணமி அன்று செய்யும் இந்த கண்ணாடி பவுல்ல செய்யற இந்த விஷயம் பண ஈர்ப்பு சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். இது எங்க வைக்கணும் அப்படின்னா, வடமேற்கு திசையில உயரமான திசையில நீங்க வச்சிடலாம். அது நீங்க மறு பௌர்ணமிக்கு தான் மாத்தணும். அந்த மறு பௌர்ணமி வரும் பொழுது இந்த விஷயத்தை நீங்க நீர்நிலைகள்ல விடலாம். பறவைகளுக்கு கொடுக்க முடியாது, அதுல உப்பும் சேர்ந்திருப்பதினால் பறவைகளுக்கு கொடுக்க முடியாது. நீங்க சிங்க்ல போடும்போது அது கரையுமானால் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கால்படாத இடங்கள்ல போடுங்க அல்லது நீர்நிலைகள்ல போடுங்க. அடுத்ததாக இது செய்யறதுனால உங்க வீட்டுல பணம் தட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக அதே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி, ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை சர்க்கரை, இந்த மூன்றையும் எடுத்து அந்த மூன்றையும் உங்கள் 5 விரல் கொண்டு நன்றாக கலந்து ஒரு காப்பர் பிளேட்டு, அப்படி இல்லை அப்படின்னா கண்ணாடி பிளேட் இப்படி அல்லது பித்தளை தாம்பலம் ஏதாவது ஒன்று எடுத்து அதன் மேல் ஒரு அகல் சுத்தமாக கழுவி நன்றாக விளக்கி கழுவி அதை துடைத்து சுத்தம் செய்த அகல், அதை அந்த மூன்றும் நீங்க கலந்து வச்சிருக்கீங்க இல்லையா, அதன் மேல் வைத்து நெய் ஊற்றி 2 திரிகள் சேர்ந்து இட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்கள். தீபம் ஏற்றும் பொழுது இந்த பௌர்ணமி தீபம் உங்க வாழ்க்கையில ரொம்ப மிக மிக நன்றாக ஒரு உச்சத்துக்கு போகும். பொருளாதாரம் மாதத்திற்கு மாதம் உங்களுக்கு கூடிக்கொண்டே இருக்குமே தவிர குறையாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீபம் பௌர்ணமி நிலவில் ஏற்ற வேண்டும். அதாவது சாயங்கால நேரம் பௌர்ணமி அன்று இந்த தீபம் ஏற்றும் பொழுது இந்த நெய் தீபம் மிக 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 நல்லது அப்படிங்கிறதுனாலதான் நீங்க எங்களுக்கு நல்ல நெய் கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு பெரிய ஆதங்கமாக இருக்கின்றது. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெய்வத்துக்குன்னு நீங்க ஒரு பொருள் வாங்கிட்டீங்க, அதை வச்சு நீங்க ஏத்துறீங்க, நல்லதா கெட்டதான்னு யோசிக்காதீங்க. ஆனா நீங்க நல்லதுன்னு நினைச்சுதானே வாங்குறீங்க, அதையே நீங்க ஏத்திருங்க. அது தெய்வம் ஏற்றுக்கொள்ளும். அந்த ஒரு மன பக்குவம் உங்களுக்குள்ள வரணும், அதை நீங்க செஞ்சுக்கோங்க. இப்படி இதுக்கு நிவேதனம் கொடுக்கணுமா அப்படின்னா எதுவுமே இல்லை. இந்த தீபம் ஆகாய மார்க்கமாக பௌர்ணமி நிலவொளியில் இந்த தீபம் ஏற்றி, இந்த தீபம் எங்க வச்சு ஏற்றணும் அப்படின்னா, உங்களுடைய அதாவது நிலவுக்கு தெரிகிற மாதிரி நீங்க இந்த தீபம் ஏற்ற வேண்டும். காற்று அதெல்லாம் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தான் பார்த்துக்கணும். இந்த பௌர்ணமி தீபம் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இது பூஜையாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இதனை செய்யலாம். இதோடு நீங்க ஆலயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, தயிர் சாதம் தானமாக கொடுக்க வேண்டும் அன்று, அல்லது தேங்காய் சாதம் நீங்கள் கொடுக்கணும். இந்த 2 சாதத்துல ஒரு சாதம் நீங்க கொடுத்துட்டு இந்த 3ஐயும் கலந்து ஒரு சேஃப்டி பின்னோட வைக்கும் பொழுதும், இந்த 3 பொருளையும் சேர்ந்து ஒரு விளக்கேற்றும் பொழுதும், அந்த பௌர்ணமி அந்த நிலவில் இந்த விஷயம் உங்கள் அந்த பௌர்ணமி நிலவு போல உங்க வாழ்க்கை வெளிச்சமாகி, எவ்வளவு இருளாக இருந்தாலும் வெளிச்சமாகி ஒரு மேன்மையான வாழ்வு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். மாதம் ஒரு முறை தான் செய்ய போறீங்க, அதனால நீங்க தொடர்ந்து இதை தாராளமா செய்யலாம். இதுல உங்களுக்கு எந்த ஒரு
விலையும் கிடையாது. விலை மதிக்க முடியாத உங்களுடைய அன்பை கொடுத்துருங்க அந்த தீபத்திற்கு. அதுதான் உலகத்துல மாசு மறை இல்லாத அன்புதான் நம்ம தேடுறோம். ஆனா நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. யாருக்கிட்ட கிடைக்கிறது நமக்கு தான் தெரியும், அது யாருக்கிட்ட நமக்கு கிடைக்குது அப்படின்னு. அதனால அந்த அன்பை கொடுத்து நீங்க அந்த தீபத்தை ஏற்றுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான வாழ்க்கை வெகு சீக்கிரமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இதனையும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.